ஓகே, இப்போ ஒரு மலை பற்றி பார்ப்போம். நீலகிரி மலை. நீலகிரி மலை 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர்னு பார்த்தோம். ஸோ 2000 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய 24 குன்றுகள் இந்த நீலகிரி மலையில் இருக்குது. 2000 மீட்டருக்கும் மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் காணப்படுகின்றன. 2000 மீட்டர் 24 சிகரங்கள் அப்படின்னு எழுதிங்க. 2000 மீட்டருக்கு மேல் 24 சிகரங்கள். முக்கூர்த்தி அப்படிங்கிறது இந்த நீலகிரி மலையிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு உயரமான சிகரம். முதல் சிகரம் தொட்டபெட்டா, அது நீலகிரி மலை. 2வது சிகரம் முக்கூர்த்தி, அதுவும் தொட்டபெட்டா, அதுவும் நீலகிரி மலை. ஊட்டி மற்றும் குன்னூர் வாழிடங்கள், மலை வாசஸ்தலங்கள் அல்லது வாழிடங்கள், இந்த மலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள், 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் இங்கே காணப்படுகிறது. தமிழகத்தின் மாநில விலங்கு இது நீலகிரி வரையாடு. அது இங்கே தான் காணப்படுது. நீலகிரி வரையாடு, இதெல்லாம் இதனுடைய முக்கியத்துவங்கள். அடுத்தது ஆனைமலை. தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை. எல்லாம் பாயிண்ட்ஸாக எழுதிங்க. ஒவ்வொன்றா பாயிண்ட் பட்டம் எழுதிங்க. எல்லாம் ரிவிஷன் பண்ணுறப்போ இட் பி ஈஸி ஃபார் யூ. பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது. சவுத் ஆஃப் பாலக்காடு பாஸ், பாலக்காடு கேப். ஆனைமலை புலிகள் காப்பகம், டைகர் ரிசர்வ். இந்த டைகர் ரிசர்வ்ஸு சான்ச்சுரிஸ்லாம் திரும்பவும் பார்ப்போம். பட் இங்கே எழுதும் போது அதான் எழுதிங்க. ஆனைமலையில் என்னென்னலாம் இருக்குது. ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், ஆழியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், வால்பாறை மலை வாழிடம். வால்பாறை again a kind of a resort. காடம்பாறை நீர்மின் நிலையம், ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். காடம்பாறை ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். அணைகள், ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள். ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இம்மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளன. யூபிஎஸ்சிலேயே ஒரு தடவை கொஸ்டின் எடுத்தாங்க. ஆழியாறு அது மாதிரி ஒரு 4 பிளேசஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆழியாறு அப்படின்னு அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆழியாருன்னு தெரியும். உங்கள் யார் ஆழியாருன்னு என்னன்னு தெரியுமா? ஆழியாருன்னு ஆறு தான் நமக்கு தெரியும். பட் இட்ஸ் வாட்டர் ரிசர்வாயர். ஆக்சுவலாக யூபிஎஸ்சியில் வந்து வாட்டர் ரிசர்வாயர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டாக சூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹீ பிலாங்ஸ் டு திருநெல்வேலி. ஒரு தடவை ஊருக்கு வந்திருந்தான். அப்போ நான் சும்மா கூட்டு போய் காட்டியிருந்தான். அந்த வருஷத்தோட எண்டில் தான் யூபிஎஸ்சி எக்ஸாமு கரெக்டான கொஸ்டின் கேட்டிருந்தானே. அவன் அந்த ஆழியார் வச்சு அவன் கிளியர் பண்ணான். அந்த ஆழியார் அடித்து அவன் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதினான். எங்கிருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான். நம்ம எதை பார்த்தாலும் அந்த கொஸ்டின் ஆங்கிள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள், லைஃப் லாங் எக்ஸாம்பிள் அவன். இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. ஆழியார் நான் சொல்லலை, நாங்கள் போய் அதுக்கு விசிட் பண்ணல, பார்க்கலன்னா அவனால். ஏன்னா மீதி இருக்கிற 3மே நார்த் இந்தியாவில் இருக்கிறது. எப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். நார்த் இந்தியாக்காரனுக்கு பார்த்தோன்னு தெரியும், அந்த ஊருக்காரனுக்கு அது தெரியும். பட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறது இது எல்லாமே உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா வெளி மாவட்டத்தில் இருக்கிற நாம் விசிட் பண்ணியிருந்தா தெரியலாம். பட் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஓகே, அதனால் பைக் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்த்துங்கன்னு நான் சொல்கிறேன். தெரிஞ்சு வச்சுங்க. படிக்கும்போது ஒரு மேப் வச்சுங்க பக்கத்தில். தமிழ்நாடு மேப் எடுத்து வச்சுங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் இல்லாட்டி தமிழ்நாடு புக்கில் இருக்கிற அட்லஸு, ஏதோ ஒரு அட்லஸ் வச்சுங்க. ஜாகிரபி படிக்கும்போது இது மாதிரி படிக்கும்போது ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரெண்டு கொஸ்டின் லாபம் தான். ஓகே, ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள், டேம்ஸ். தென் பழனிமலை. பழனிமலை வெஸ்டர்ன் காட்ஸா ஈஸ்டர்ன் காட்ஸா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் தான் பழனிமலை இருக்கும். அதாவது ஆக்சுவல் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளைன்ஸில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பழனிமலை வரும். ஈவன் தோ நீங்கள் இப்போ திருநெல்வேலி மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா ஓகே, அது ஃபுல்லாக உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்னு வரும். பட் இதே நாமக்கல், சேலம், ஈரோடு இதிலிருந்து போனீங்கன்னா
உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து உங்களோட மேற்கு பக்கம் இருக்கும், இந்த பழனி மலை வந்து கிழக்கு பக்கம் இருக்கும். அப்படிங்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸா ஈஸ்டர்ன் காட்ஸா அப்படிங்கிற சந்தேகம் வரும். பட் இட் இஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. உயரமான சிகரம் வந்தராவ், வந்தராவ் சிகரம், வந்தராவ் சிகரம். வேம்படி சோலை சிகரம், வேம்படி சோலை சிகரம். ஓகே, இது பழனிமலையினுடைய இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஏலக்காய் மலை, அதிகமான ஏலக்காய் பயிரிடப்படுவதால், ஏன் இந்த பெயர் ஏலக்காய், அதிகமான ஏலக்காய் பயிரிடப்படுது. அதுபோக மிளகு மற்றும் காப்பி முக்கிய பயிர்கள், மிளகு மற்றும் காப்பி முக்கிய பயிர்கள். வடமேற்கில் ஆனமலையோடும், வடமேற்கில் ஆனமலையோடும், வடகிழக்கில் பழனிமலையோடும், தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் இணைகிறது. வடமேற்கில் ஆனைமலை, வடகிழக்கில் பழனிமலை, தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டு மற்றும் வருசநாடு. ஓகே, இப்போ வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள், வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி, ஐ திங்க் இதுதான் வருசநாடு நினைக்கிறேன் ஸ்பாட். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. என்ன மலை இருக்கு? மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை. இது எல்லாமே இது கூட சம்பந்தப்பட்டது. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை. கழுகுமலையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரீஜன் இருக்கு. ஜெயின் சமண துறவிகள் அங்கிருந்ததாகவும், கழுகுமலையில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஒன்று இருக்கு, முருகன் கோயில். என்ன கோயில் அது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், டக்குனு ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ கழுகுமலை இது வந்து சமண துறவிகள் வாழ்ந்த இடமாகவும் இருக்குது. இந்த கழுவில் ஏற்றுனாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த இடத்துல நடந்திருக்கு கழுகுமலையில். ஓகே, மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை மற்றும் சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள். சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. தெற்கு சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம், ஸ்குரில் சாங்சுரி, மலை அணில் சரணாலயம். விருதுநகர் மாவட்டத்தில் மலை அணில் சரணாலயம் காணப்படுது. வைகை மற்றும் அதன் துணையாறுகள் இப்பகுதியில் உருவாகின்றன. ஆர்ஜினேட்ஸ், வைகை ஆர்ஜினேட்ஸ் இன் வருசநாடு ஹில்ஸ். அடுத்தது பொதிகை மலை. பொதிகை மலை, இம்மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுது. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்து வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். This region, exactly this area. பொதிகை மலை. சிவஜோதி பர்வதம், சிவஜோதி பர்வதம்,
தெற்கு கைலாயம், சிவஜோதி பர்வதம், தெற்கு கைலாயம், அகத்தியர் மலை, இதெல்லாம் இதுக்கான வேறு பெயர்கள். ஒரு புகழ்பெற்ற ஒரு புலிகள் காப்பகம் இருக்கு. என்னது? அடுத்த நேம் ஆஃப் திஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடியது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம். என்ன காப்பகம்? களக்காடு முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை.